அவங்க பொண்ணு வந்து விஜய்கிட்ட பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ ரொம்ப எமோஷனலான டைவர்ஸ் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நான் எலெக்ஷன் தேர்தல்னால முடிந்ததுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன், சங்கீதாட்ட நான் பேச தயார் இருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொல்லட்டும், தலைகீழாக மாறும் எல்லாமே. விஜய் பேசினா சங்கீதா பேசிடுவாங்க, சங்கீதா பேச விஜய் பேசிடுவாங்க. இதுதான் இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஈகோ ரெண்டு பேர் நடுவில் ஸ்க்ரீனாக தான் இருக்குது. காவி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் சங்கீதா விவாகரத்து என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் நிறைய சர்ச்சைகளை மாட்டினால இந்த ஒரு விஷயம் பெருசாக பேசு பொருளாக மாறல. என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு? இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்குமே விவாகரத்தாக இருக்கிற வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்கிறது அவருடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு தான் தெரியும், தன்னுடைய மனைவி சங்கீதா மேலேயும் பசங்க மேலேயும். இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு விஜய்கிட்ட பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ ரொம்ப எமோஷனலான. எப்போவுமே நீங்கள் ஒரு பையன் அப்பா கிட்ட பேசுறதுக்கும் பொண்ணு பேசுறது வித்தியாசம் இருக்குது. பையன் எப்பவுமே கொஞ்சம் அந்த கராராக கொஞ்சம் பேசுவாங்க எப்போவுமே. அது இது இது நம்ம கேட்குற நேரலுக்கு தெரியும், எல்லா ஃபேமிலியுமே அது இருக்குது. இப்போ பொண்ணுங்கும் போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இந்த ஃபீலிங்கோடு கொஞ்சம் பேசுவாங்க. அப்படி தான் விஜயோடைய பொண்ணு பேசியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் டோட்டலாக எமோஷனலாக இருக்கார் விஜய். அப்போது அதனுடைய விளைவு, அப்புறம் நண்பர்கள் கொஞ்சம் பேசின விஷயங்கள், அப்புறம் அப்பா அம்மாவே நிறைய பேசியிருக்காங்க, எஸ்சி அண்ட் சோபா மேம் வேறு அது. ஸோ முக்கியமாக நண்பர்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நடந்துச்சு விஜய். அது உடையிறது பெரிய விஷயம் கிடையாது, திரும்பி சேர்றது கஷ்டமாயிடும். கொஞ்சம் இத்தனை 5 வருஷமாக போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, முக்கியமாக நண்பர்களுக்கு தெரியும். அப்போது இதுவும் கடந்து போயிடலாம். இருக்குது, பிரச்சனை இருக்குது, நம்மளும் பிரச்சனை இருக்குது, அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை, அது உண்மை தான். பட் இதெல்லாம் தாண்டி விஜய் வரணும். ஏன்னா இப்போ அரசியல் இருக்கனால கவனங்கள் எங்கேயுமே செலுத்த முடியல. ஒரு நாலா பக்கமாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். பர்டிகுலராக இன்னும் சொல்ல போனோம்னா அவருடைய நிர்வாகிகள் மத்தியிலேயே பெரிய கொலாப்ஸை உருவாக்குறாங்க. விஜய்க்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை உருவாக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு பிரச்சனை உருவாக்கி அது பற்றிக்கிட்டு எரியுது அது. ஸோ இவரையும் தாண்டி விஜய் வரணும்னு நினைக்கும் போது நண்பர்கள் சொன்னது அந்த இதெல்லாம் ஐடியாலாம் பார்க்கும்போது தான் சரி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு விஜய் தரப்பில் நண்பர்கிட்டே சொன்ன விஷயம் பொண்ணுக்கிட்டே ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் சங்கீதாவை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அப்படி இப்படி போகிறது மாதிரி ஜேசன் சஞ்சயும் ட்விஸ்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு சில வேலைகள் போய்ட்டுருக்கதான் ஒரு தகவல் வருது அப்பாவுக்கு எதிராக அப்படின்னு. ஸோ அது மேக்ஸிமம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா விஜய் அவர்கள் மீண்டும் பசங்களோடையும் சங்கீதாவோடையும் சேர்ந்து ஒன்றா இருப்பதற்கு தான் கிட்டத்தட்ட விரும்புகிறதா ஒரு தகவல். டைவர்ஸுக்கு எனக்கு தெரிந்து வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்தது, அந்த திருமண விழாவுக்கு நடிகையை சும்மா ட்ரிகர் பண்ண போய் தேவையில்லாமல் கூட்டு வந்து அவரோட இமேஜ் அவரே கிட்டார். அது தவறு தாங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். எப்போவும் அதான் சொல்லுவோம், நடிகை கூட்டு வந்து மிகப்பெரிய தவறு. பட் யார் ட்ரிகர் பண்ணணுமே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. சாதாரண மனிதனுக்கே பொறுப்பு இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புலாம் இருக்குது. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கும் போது இன்னும் அதிகமான பொறுப்பு. அப்போ ஒரு இமேஜை கெடுத்துக்கூடாது. பட் அங்கே ஒரு சின்ன ஸ்பாயில் ஆச்சு அவருக்கு, இல்லை மீண்டு வர்றது மாதிரி இருக்காங்க. அதனால் எப்போவுமே தூரத்து பச்சை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன சொன்னால் எவர் க்ரீனாக இருக்கும், வளவலன்னு இருக்கும். அது கிட்டக்க போகும்போது தான் டிஸ்டர்பாக இருக்கும். ரெண்டாவது கிட்டக்க வச்சுட்டோம்னா அதுவும் நாளடைவிலேயே ஆக இந்த மகன் புளிக்குமா அப்படிங்கிற மாதிரி சில பழமொழிக்குள்ளே போயிடும். அது விஜய்க்கும் தெரியும் கண்டிப்பாக. அதனால் அந்த மேட்டருக்குள்ளே அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடுச்சு. டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக இருக்குது. மீண்டும் சங்கீதாவோட இணைந்து அந்த 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 பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வந்துருக்கு. ஏன்னா சார் இப்போ அவர் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாருன்னா அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ், பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அது இந்த நேரத்தில் ஒரு அறிக்கை மட்டும் விஜய் விட்டார்னு வச்சுங்களேன், டைவர்ஸுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, பிரச்சனை இருந்தது உண்மைதான். எப்படி அவர் சொன்னார், இது என்னுடைய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா மகளிர் தினத்தன்னைக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு பிரச்சனை சங்கீதா அவர்கள் கோபத்தில் கொடுத்துருக்காங்க. கோபம் எல்லாருக்குமே வரும். நான் பொறுமையாக இருக்கேன், டைவர்ஸ் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நான் எலெக்ஷன் தேர்தல்னால முடிந்ததுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன், சங்கீதாட்ட நான் பேச தயார் இருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொல்லட்டும், தலைகீழாக மாறும் எல்லாமே. ஏன்னா இதை வச்சு தானே சார் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எஸ், ஃபேமிலியை பார்க்க தெரில, குழந்தைங்களை பார்க்க தெரில, இவர் என்ன தமிழ்நாட்டை பார்க்க வராருங்கிற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது அதை சொல்லலாம் விஜய். கருத்து என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்கிறது ஒரு தவறு இல்லைங்க. உங்கள் மனைவி தானேங்க, 27 வருடங்கள் ஒன்றா தான், இப்போவும் ஒன்றா தானே இருக்காங்க இல்லைங்கிற வீட்டில். இப்போவும் விஜயும் சங்கீதம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. சர்வன்ஸ் இருக்கிறது 7-8 பேர் சர்வன்ஸ் இருக்காங்க. அவர் தான் சாப்பாடு பண்ணாங்க, விஜய் கொடுக்குறாங்க, சங்கீதம் கொடுக்குறாங்க, சங்கீதா ஹெல்ப் பண்ணுறாங்க. எவ்ரிதிங் எல்லா விஷயம் டே பை டே யூஸ்வல் நடந்துட்டு தான் இருக்குது. பேச்சுவார்த்தை மட்டும்தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. அது பேசுனானா சரியா, யார் இப்போ பேசுவாங்கன்றது ஈகோ ஒன்று ஓடும் இப்போ 2 பேருக்குமே. நீ பேசுகிறே
விஜய் பேசினா சங்கீதா பேசிடுவாங்க, சங்கீதா பேசினா விஜய் பேசிடுவார். இதுதான் இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஈகோ ரெண்டு பேர் நடுவில் ஸ்க்ரீனாக தான் இருக்குது. ஸ்க்ரீனை கிழிச்சு போட்டலாம், பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து எஸ்ஏசி சோபா அவர்களே இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே சார்? இல்லை, எடுத்திருக்காங்க, ஆல்ரெடி எடுத்திருக்காங்க, பேசப்பட்டு தான் இருக்காங்க. எப்படிங்க பேசாமல் இருப்பாங்க? அப்பா அம்மா ஒரு பையன் கஷ்டப்படுறத பார்ப்பாங்க, இவ்வளோ அடின்னு அடிக்கிறாங்கன்ட்டு. பட் அவருக்கு வேறு வயது மூப்பின் காரணமாக வேறு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவர் வந்து சோபா அவர்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ விஜய் அரசியல் இருக்கிறதுனால நிறைய விஷயம் அழுத்தம் கொடுக்க வேணான்னு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இங்கே பேசப்பட்டு இருக்கு. அதனால் 4 பக்கமும் வரக்கூடிய தகவல்களை விஜய் கேட்டு தான் இருக்கார். என்ன அவர்கிட்ட ஒரே ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொன்னோம்னா, டக்குன்னு எடுத்தோன்னே எதையாவது பேசி ஒரு முடிவு பண்ணால் அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துருவார். அது அப்போ இருந்தே இருக்கிறனால அது வந்து அவருக்கு அது ஈஸியாக தெரியும், மற்றவர்களுக்கு அது வந்து ஏன் இப்படி இருக்காருன்னு நான் தோணும். எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணால் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது மாதிரி டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் ஒன்று சேருவார்கள். அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயின் ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகுங்கிற காரணத்தை தாண்டி ரிவைசிங் கமிட்டி எப்படியாவது இந்த படத்தை பார்த்துருவாங்களா? அதிகபட்ச ஆசையே விஜய் ஃபேன்ஸுக்கு ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்க்கணும், அவங்க பார்க்கணுங்கிற ஆசை கூட இல்லை. இப்போ ஃபைனலாக என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது ஜனநாயகனோட அந்த சென்சார் இஷ்யூ? எஸ், நீங்கள் சொன்னது மாதிரி தான். எப்படியா ரிவைசிங் கமிட்டி பார்த்தா போதும், சர்டிஃபிகேட் வந்துடும், ஸோ நம்ம பார்வைக்கு படம் வந்துடுங்கிறதா ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆர்வமாக ஆசையாக அப்படின்னு இருந்தது. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக கடந்து ஒரு வழியாக இந்த பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேற்று ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்துட்டாங்க. மும்பையில் தான் பார்த்துருக்காங்க. அதில் இங்கே சென்சார் போர்டு சென்னையில் பார்த்து நிறைய கட்ஸு கொடுத்தது மாதிரி அங்கே ஒரு கட்டு கூட அவங்க கொடுக்கல. அவங்க ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருக்காங்க. சென்னையில் பார்த்த சென்சார் கமிட்டியுடைய நோட்ஸ் அதுவும் எதுவுமே எடுத்துக்கல. ரிவைசிங் கமிட்டி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம் அப்படின்னு தான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 3 hours படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு படத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலாம் அவங்க. அது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இப்போ பெரிய புதாகரமே கிளப்பி விட்டாங்க, அவங்க பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலையான்ட்டு. பட் ஒரு 3-4 இடங்களில் மட்டும் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைலாக் கொஞ்சம் இருக்கிறத மட்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டும் பீப் சவுண்டு வரும், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ கட்டு எதுவுமே கொடுக்கல, அது சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போ சர்டிஃபிகேட் UA தான் 16+ தான் வர்றது. ஸோ அது இம்மிடியேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இன்னொரு 1 or 2 days கைக்கு வந்துடும். பட் இதற்கிடையில் திரும்ப ஒரு சின்ன ஒரு சிக்கல் அதில் உருவாகிருக்கு. அப்படின்னா இப்போ இவர்கள் பார்த்தாச்சு எல்லாமே. இது தேர்தல் வந்து April 23 வருது இங்கே தமிழ்நாட்டுக்கு. அப்போ இவர் அரசியல் கட்சி தலைவராக மக்கள் சந்திப்பு நிறையா இருக்குது. இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு தேர்தல் பிரச்சார படமாக மாறுங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து சென்சார் போர்டு அவர்களுக்கு இருந்ததின் காரணமாக அதை அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் தேர்தல் ஆணையம் பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க ஒரு அதிகாரிகள். எஸ், ஏன்னா இது வந்து இந்த சம்மந்தப்பட்ட படம்ங்கிறதுனால வந்து அவர்கள் பார்வைக்கு போயிட்டு அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே சர்டிஃபிகேட் வந்துருங்கிற மாதிரினா அங்கே ஒரு சின்ன ஒரு செக் ஒன்று வச்சாச்சு. ஓகே, என்னடா இது ஒரு பெரிய ஒரு கடலை தாண்டி போகலாம்னா இப்போ என்னன்னா என்ன சொல்றது மிகப்பெரிய கடலையே தாண்டி போகிறதுக்கான ஒரு வே வந்து போயிடுச்சு. இப்போ ஓகே சார், இப்போ படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? அதுதான் இப்போ தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் அவர்கள் பார்க்கணும். பார்த்து அவருடைய பார்வைக்கு எப்படி வரும்னு தெரியாது. அவர்கள் பார்த்துட்டு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ ரிவைசிங் கமிட்டி மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக சர்டிஃபிகேட் தரப்படும். என்ன இருந்தாலுமே எனக்கு தெரிந்த வரைக்குமே April 23 வரைக்கும் இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் இதில் அரசியல் இருக்குது. எலெக்ஷன் டைமில் படத்தை எஸ் பண்ணுனாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பண்ணக்கூடாதுல்ல சார்? இல்லைங்க, இது வந்து என்னென்னா நீங்கள் ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்துட்டாங்க. இது வந்து நார்மலாக விஜயோடைய வந்து ஒரு சாதாரண படமாக இருந்தால் 10ஓட பயணம் வந்துட்டு போயிடும். இது முக்கியமாக அரசியல் இருக்கிறதுனால தான் தேர்தல் சமயத்தில் வரக்கூடாதுன்ற ஒரு தாட்ஸ் எல்லாருக்குமே வந்த பிரச்சார படம் மாறும் தான். இப்போ அதில் தான் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க தேர்தல் அதிகாரிகளுக்கு. ஒரு வேளை இதெல்லாம் உடைத்தெறியணும் அப்படின்னா இந்த கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இல்லையா, கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு வச்சுங்க விஜய், இதெல்லாம் செதறக்காய் மாதிரி உடஞ்சி போயிடும். ஓகே, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சது ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே இப்படியும் ஒரு செக்கு வைக்கப்படுது. ஓகே சார், புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதுதான் ஒரு காரணம். மொத்தத்தில் எப்படி இருந்தாலுமே இவர் நேற்று இஃப்தார் நிகழ்ச்சியிலேருந்து நான் கூட்டணிக்கு போகலை அப்படின்னு தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேறு நேற்று வச்சுட்டார். இப்போ இங்கே தான் மிகப்பெரிய சிக்கல் உருவாயிடுச்சு. இப்போ இஃப்தார் நிகழ்ச்சியில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கூட்டணிக்குள்ளே போகிறோம்ல, 230 தொகுதி நான் தான் நிற்கிறேன், நான் பி டீமில் எந்த டீமும் இல்லை, நான் போகலை, பேச்சுவார்த்தை நடக்கலைங்கிற ஒரு விஷயத்தை அவர் போட்டு உடைச்சதுனால தான் இப்போ மீண்டும் ஒரு சிக்கல். இப்போ தேர்தல் அதிகாரிகள் பார்க்கணும். பார்த்து வந்து இந்த நேரத்தில்
ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏப்ரல் 23 ரிலீஸ் ஆகாது. இல்லை இதில் ஒன்றுமே இல்லைங்க, பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா இவர் கூட்டணியில் போகணும். 2 தான், அவர் போக மாட்டேன்ட்டார். அப்போது 23 வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான் நிஜம். அப்போ ஏப்ரல் 23 எப்போ வரும் அப்படின்னா, எனக்கு தெரிந்த வரைக்குமே இப்போ மே 7ஆம் தேதி வர்றது மாதிரின்னு ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் மே 4 ரிசல்ட்டு. இப்போ மே 4 ரிசல்ட்டுன்னா மே 7 படம் ரிலீஸு. அதற்கு முன்பாக வந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். வராது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே ஏப்ரல் 24 கூட படம் வெளிவரலாம். அங்கிட்டு ஒரு 11 நாள் இருக்குது, நீங்கள் போட்ட காசு எடுத்துகிட்டு போயிடலாம். ரிசல்ட் எப்படி வருங்கிறது தெரியாது. கரெக்டு. இவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நேஷனலிஸ்ட்லேயே இருப்பாங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் ஒவ்வொருத்தர் விஜய் ரசிகர்கள் பூரா கொண்டாடுவாங்க. எங்கள் தலைவர் மே 4க்கு அப்புறம் பார், நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது இந்த படம் எப்படி பேசுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க எல்லா பேருமே. அதுதான் இயல்பு, நேச்சுரலாக தான். ஸோ கொண்டாட தான் செய்வாங்க. ஒருவேளை மே 4 அன்னைக்கு ரிசல்ட் வேறு மாதிரி வந்ததுன்னு வச்சுங்களேன், எது வரும்னு தெரியாது. திரும்ப சொல்லிக்கிறேன், மக்களுடைய பார்வை தான், அவங்க யார் உட்காருன்னு தெரியாது நமக்கு அதை. ஸோ இப்போ மே 4க்கு பிறகு ஒரு வேளை வேறு யார் கையிலையும் மீண்டும் ஆட்சி போச்சுன்னா, இந்த படம் வந்தால் மிகப்பெரிய தாக்குதலாம் சந்திக்க வேண்டியது வரும். ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அப்படியே ரிலீஸ் ஆனாலுமே இது எந்த அளவு ஓடுங்கிறது சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசினேன்னு எதிர்த்தரப்பில் வந்து எல்லா பேருமே கண்டிப்பாக இதற்கு முந்தைய சந்தர்ப்பங்கள் பார்த்துருக்கோம். பேனரை கல்லை விட்டு எரிஞ்சது, பேனரை கிழிச்சது, பேனரை செருப்பால் அடித்த விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெலுங்கு படம் கூட இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் என்ன நடக்குது, வாய்ப்புகள் நிறையா வரும். இது வந்து யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம், நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நடக்காமலும் போகும், சொல்ல முடியாது. அப்போது மே 4க்குள்ளே, ஏப்ரல் 24லேருந்து மே 4 ரிசல்ட்டுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிட்டால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய வசூலை வாரியலுக்கும், படம் சிறப்பாக வந்துருன்ற ஒரு தகவல் தான் வருது. சார் எனக்கு இதில் என்ன ஒரு கேள்வினா சார், இந்த படம் மே 4க்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படம் எடுக்கப்பட்டதுக்கான பர்பஸ்க்கான ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும்ல சார்? போயிடும். பட் இவ்வளோ தூரம் இழுக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஜனவரி 9 ரிலீஸு. கொஞ்சம் இவங்க அலர்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா போன வருஷமே நீங்கள் சென்சாருக்கு அப்ளை பண்ணிவிட்டு, போன வருஷம் தீபாவளி ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எப்போலாம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். டேட் அப்புறம் மாற்றி இருந்திருக்கலாம். நீங்கள் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அங்கே அவர்கள் பண்ணலை. அது பண்ணாது அவருடைய தவறு. அப்போ இது பரபரப்பாக ட்ரெய்லர் விட்டாங்க. நீங்கள் ட்ரெய்லர் விடாமல் இருந்த கூட தெரியாது பார்வைக்கு. அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கல. அதுதான் இங்கே சிக்கல். எதிர்பார்த்துருந்தா முன்னாடி பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ட்ரெய்லர் விடாமல் இருந்து, ட்ரெய்லர் விட்டதே பெரிய ப்ளஸ் நினச்சி பண்ணாங்க. நம்மளுடைய அரசியல் பிரவேசத்துக்கு இது பெரிய என்ன சார் புரட்சியை கிளப்பு இந்த படம் அப்படின்னு நினச்சாங்க. உண்மைதான். அது ட்ரெய்லர் பார்த்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா சார் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இது பாவன் கேசரியோட ரீமேக்கு, இதையா ரீமேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை அடிக்கிறதுக்கு அத்தனை வேலையும் பார்த்தாங்க. படம் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா சென்சார் இஷ்யூ ஆச்சு. இப்போ வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அப்படி பகவத் கேசரி பிரச்சனையும் மறந்துட்டு படம் ரிலீஸ் பண்ணுங்கப்பாங்கிற ஒரு பிரச்சனைக்கு வரும் பொழுது, கடைசி படம் விஜயோட கடைசி கெரியரின் உச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்கிற பொழுது இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை சந்திச்சுட்டு போகிற மாதிரி இருக்காதா சார்? இல்லை, இந்த படம் எப்போ வந்தாலும் வெற்றி பெறுங்க, மாற்று கருத்து இல்லைங்க. படம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் அந்த இதை விட்டுருங்க. ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இது புரிஞ்சது அவங்களுக்கு, மிகப்பெரிய கொண்டாடுவாங்க. வசூல் வாரி வழங்கும் படம் அது வேறு. ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ணம் என்ன இருந்தது, மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த சர்க்கிள் ஏற்படும். ஓகே. நீங்கள் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு வந்து திரும்பவும் தான் சொல்லிக்கிறேன், ஆட்சி வேறு ஏதாவது வந்தால் ஓகே, விஜயோடைய கனவு வந்து பழிச்சிட்டா ஓகே, படம் இன்னும் கொண்டாடுவாங்க. இப்போவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. மே 4க்கு அப்புறம் தலைவர் படம் வரும்பார், வந்ததுக்கப்புறம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், நடந்தா அது வரும். டைட்டில் கடை மாற்றுவாங்க, திரும்பி சென்சார் டிக்கெட் கூட மாற்றுவாங்க. அப்போ எதனால் நீங்கள் சொல்கிறது எல்லாரும் கேட்குறது சில மாறும். ஒருவேளை வாய்ப்பு மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, வேறு யாரும் வந்துட்டாங்கன்னா இந்த படத்தை எந்த அளவுக்கு இன்னும் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்கும். ஓட விடாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். தியேட்டரை விட்டு எடுக்கிறதுக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், தியேட்டர்ஸ் ஓனர்ஸே படத்தை ரிலீஸ் பண்ணுறது தயங்குவாங்க. தலைவா படத்துக்கு நடந்தது திரும்ப எஸ், நிறைய பேர் தயங்குவாங்க. இந்த நம்ம தியேட்டர் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? 5 வருஷத்துக்கு அவங்க கையில் தான். எஸ், அது யார்கிட்ட போகணும்னு தெரியாது. யார்கிட்ட போனாலுமே நடக்கும் அது. ஸோ அப்போ 5 வருடங்களுக்கு வந்து தியேட்டருடைய நிலைமை என்ன ஆகும், மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அங்கே இந்த சிக்கல் வரும் உங்களுக்கு. ஓகே. மே 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏப்ரல் 24 ரிலீஸ் பண்ணால் எல்லாமே தப்பிச்சிக்கலாம். தியேட்டர் ஓனர்ஸ் எங்களுக்கு தெரியாதுங்க, ஆட்சி யார்கிட்ட போகணும்னு தெரியாதுல்ல. அப்போ 10 நாள் ஓட்டி எடுத்துருவாங்க. மே 4ஆம் தேதி ஆட்சி ரிசல்ட் வேறு போயிடுச்சுன்னா
4ஆம் தேதி இழுத்து மூடிடுவாங்க. பரவாயில்ல, 11 நாள் ஓடி கலெக்ஷன் அள்ளிடும். ம். இந்த 2 விஷயத்தை ரொம்ப திங்க் பண்ணணும். இது அலாட்டாக இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா தியேட்டர் கிடைக்கிறதே சிரமமாக இருக்கும். ஓகே. படத்தை வாங்கினாங்க இல்லையா, மிகப்பெரிய விலை கொடுத்து, அவர் எல்லாமே எங்களுக்கு படம் வேணாங்க, பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஓகே. வட்டியோட கேட்பாங்கல்ல, வட்டியே வேணாம் பணத்தை அசலை கொடுப்பாங்க. இவ்வளோ சிக்கல்களை சந்திக்க நேரம். திரும்ப யாரும் வாங்க முன் வரவும் எஸ், வரமாட்டாங்க. அதை தயவுசெய்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் யோசிக்கணும், விஜயும் யோசிக்கணும். சென்சார் ரேட் கையில் வந்துருச்சுன்னா புத்திசாலித்தனமாக ஏப்ரல் 24 படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. அதுதான் தந்திரம், ராஜதந்திரம். அதனால் வந்து ஜனநாயகன் படத்தை சென்சார் ரேட் வாங்கிட்டீங்கன்னா ஏப்ரல் 24 நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. ஓவரால் எல்லாமே வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். படம் சிறப்பாக இருந்தாலும் கொண்டாடப்படும். மே 4க்கு பிறகு வேறு எந்த ரிசல்ட் வந்தாலுமே கவலைப்பட வேண்டியதில்லை. 12 நாளுக்குள்ளேயே கலெக்ஷன் அள்ளிட்டு போயிடும் உங்களுக்கு அதை. ஸோ இதை சிந்திக்கணும், கேவின் ப்ரொடக்ஷன் சிந்திக்கணும், விஜய் அவர்களும் இதை கண்டிப்பாக சிந்திக்கணும்னா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ரசிகர்களுடைய அந்த ஆவலையும் விஜய் பூர்த்தி செய்யணும். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.